யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்துக்கு பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. கடை இங்கதானே போடுறேன். என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அதுவும் ஒரு ரஜினி வேற வராரு. யார அவங்க தடுக்கிட்டு வளர்ச்சிய அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்கதான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் பாருங்க, அந்த 2 பேரு, ஒன்னு சிவகார்த்திகேயன், இன்னொன்னு அனிருத். யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு யார்தாண்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா? அவரை போட்டு ஏன்டா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. கடையை வர உடச்சு விட்டாங்க. கமெண்ட்ஸ் பாருங்க, எலம்பன் முன்னேற்ற கழகம். ரவுடி பேபி கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? கமெண்ட்ஸ் பாருங்க, நாராயணா இந்த கொசு தொலை தாங்க முடியல. லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டாட். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. நல்லா தானே இருந்தாரு, இவருக்கு என்ன ஆச்சு? திடீர்னு குஜினிகாந்த் மாதிரி பேசிட்டு இருக்காரு. உங்க சாமி ரூம்ல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் நல்லது பேசும், கெட்டது பேசும், அசிங்கம் பேசும், அழுக்கு பேசும், என்னென்னவோ பேசும். என்னடா குரல் இப்படி பேசுது? அந்த குரல் பேசி டயர்டாய் அது ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்ல ஒரு குரல். என்னடா இது, உங்க மீம்ஸுக்கு ஒரு அளவே இல்லையாடா? நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்பிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த வர்ற எலெக்ஷன் தலைவன் சிஎம் ஆகுனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடுவாரா? நீ என்ன ஊய் சேர்த்து பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி போடா. நீப்பா என் தலைவன் அம்மனை கூட ஓடுவான். தலையில சிம்முலே கலை விட்டாயா புரியும்? என்னடா அது, அண்ணனுக்கும் நானா அண்ணனையே அடிப்பேன்னு சொல்லி அவரையே அடிக்கிறீங்க. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. அந்த மேல கிடையாது. என்னடா இது, சம்பந்தம் இல்லாம சிம்பை எதுக்குடா உள்ள இழுத்தீங்க? டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? என்னங்க இது, வாய் இப்படி கோணைய போயிட்டு இருக்கு? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அட ஆமாண்டா, 2 பேரும் ஒரே மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? களத்துல இறங்கி களகட்டுற பசங்க, அன்ப பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. என்னடா இதை கடைசியில சொல்வதெல்லாம் பொய் நிகழ்ச்சியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் உங்க கையில மாட்டினா. சிஎம்மா நீங்க வரணும். சிஎம்லாம் ஆக முடியாது, சீமானவனா ஆகலாம். நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்பிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் மயிராவ என்னடா இது, இப்படி ஆளுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஆக கூடாதா? முக ஸ்டாலின் கூட முக்குலே உட்கார்ந்து இருக்கணுமா? கமெண்ட்ஸ் பாருங்க, அவசரப்பட்டிய குமாரு. இத்தனை நாளா முக்குல உட்கார்ந்துட்டு இருந்தேன், இப்ப நான் முதலமைச்சர் ஆகும். கமெண்ட்ஸ் பாருங்க, அடிக்கிற அடையில காணாம போயிட போறாரு. அது தானாதான் அமையும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம், நீ போதை ஏத்திட்டு நீ பேசுற. ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சு. சரி சரி, அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இப்ப சம்பந்தம் இல்லாம அஜித் எதுக்கு இவர் உள்ள இழுத்துட்டு இருக்காரு? அரசியல் வரப்பதான் உங்களுக்கு அஜித் ஞாபகம் வரும். தம்பிகளே என்னிடம் வராதீர்கள், வகுந்து விடுவேன். லிங்கா பேபி, ஐ ஆம் யுவர் டாட். லிங்கா, ஐ ஆம் யுவர் டாட். தகப்பா, இதுல என்னடா டவுட் உனக்கு? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஃபுல்லா தனுஷ் மீம்ஸா தான் வந்துட்டு இருக்கு. இப்ப சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த சிஎம் ஆவீங்க. அப்புறம் இன்னும்
இது போன்ற தத்தி முண்டங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு துப்புங்கள் குறைத்து விட்டு காட்டுவான். யாரோ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகும்போது தனுஷ் வந்தானே, நல்லா ஆடுனா தகுதி வந்துருது. எங்க நல்ல பெர்ஃபார்ம் இருக்க. மன்மத ரசம் மஞ்சி மனச என்ன பாட்டு ஆடுவாப்புல வாங்கி. என்னடா சாட்டையும் தனுஷ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பெர்ஃபார்மரா? என்னடா தனுஷ்க்கு பதிலா திவாகரை காட்டுறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இவர்தான், அவர்தான் குரு. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. எது வாட்டர்மெலன் ஸ்டார்க்கே இவரதான் குருவா? பண்ணுவாப்ல. அப்புறம் திவ்யா அப்படின்னு ஆடு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இவரை நான் பாராட்டுறாரா இல்ல கலாய்க்கிறாரா? முத்துக்கு முத்தாக என்னடா இது எல்லாருமே சேர்ந்து தனுஷை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. உங்களால முடியும். ஏன்னா என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. உன்னால முடியும். தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து. என்னடா அது ரஜினியை இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஒரு ஜாரியில பார்த்தா வாழ்வே மயம் கமல் மாதிரியே இருக்கு. கமால் மாதிரின்னு சொல்லிட்டு கடைசியில காமெடின்னு ஆக்கி வச்சிருக்காங்க. அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வரும்? ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா. பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். தலைவரின் தூண்டுதல் கீழே தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் விஜய் எதிர்க்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. நீங்க விஜய் பார்த்து காப்பி பண்ணாதீங்க. தனுஷ் விஜய் மாதிரி ஆகலான்னு சொல்லி அவர் மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம பசங்க அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம். இந்த தலைமுறையில தனுஷ் எல்லாம் ஈடு கொடுத்து நடிக்கிறதெல்லாம் சாதாரண இல்ல. ஒருத்தர் பாட்டு எழுதிட்டு பாடிக்கிட்டு கதை எழுதி ரொம்ப அசாத்தியமான திறமைசாலிகள். இப்ப இப்படிதான் ஆரம்பிப்பாரு. தனுஷுன்னுவாரு, அப்புறம் என் தம்பின்னுவாரு, தனக்கு சாதகமா இல்லைன்னா தருதல பயலன்னுவாரு. ஆரம்பத்துல விஜய் கூட இப்படிதான் பாராட்டினாரு. இப்ப என்னடா அவரையே திட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் தனுஷையும் பாராட்டுறாரு. அவர் அரசியலுக்கு வந்துட்டா அவரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்லன்னா அந்த பக்கம் நில்லு, நடுரோட்ல நிக்காதன்னுவாரு. கொள்கையில் தான் சண்டை, உறவுல ஒரே ரத்தம்னுவாரு. ஒரு படமாவது உருப்படியான படம் கொடுத்திருக்கியான்னு கேட்பாரு. இவர் இப்பயும் போய் நடிச்சிட்டு வருவாரு. ஆனா நடிகருக்கு நாட்டத்துக்கு கொடுத்துட்டீங்களா கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. தமிழ் தேசியத்துக்கு ஒத்து வரலன்னா சுடுகாட்டுல இடம் இருக்குன்னு. என்னடா அது பொஸ்குனவர் இப்படி சொல்லிட்டாரு? இனி கத்தலும் கதறலும் காட்டுத்தனமா இருக்கும். அப்புறம் என்ன 4% ஓட்டையும் அண்ணாமலை அண்ணனுக்கு 2 கொடுத்துட்டு தனுஷ் அண்ணனுக்கு 2 கொடுத்துட்டு நாம் தமிழர் நக்கிக்கிட்டு நில்லுங்க. உங்க பெர்சன்டேஜ் எப்பவுமே 0 தான். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னது அண்ணனுக்கு மறுபடியும் 0வா? எப்பயாவது 0னா பரவாயில்ல, எப்பயுமே 0னா எப்படி?